அந்த சிறுவயது நாட்கள் மீண்டது மனதில். வாசம் கமழும் சாம்பார் நினைவு, வானில் பறந்த விமானம் கனவு. இயற்கை சொன்னது ஒரு எச்சரிக்கை, என்னையும் காக்க வேண்டும் மனிதனையுமே. அரசமரம் நிழலில் இருந்தது எல்லாம், காற்று வீசியது குளிர வந்து இன்று அதுவும் மணலென மாறிவிட்டதே. அடிப்பம்பம் தலையை நீட்டி சிறுவர்கள் சிரித்த நாள் நினைவு என சொன்னது. கண்ணீரை மறைத்தபடி அது காட்டியது அந்த பழைய அடையாளத்தை. அரசமர நிழலில் அமர்ந்தேன் நின்று, அந்த சிறுவயது நாட்கள் மீண்டது மனதில். வாசம் கமழும் சாம்பார் நினைவு, வானில் பறந்த விமானம் கனவு. இயற்கை சொன்னது ஒரு எச்சரிக்கை, என்னையும் காக்க வேண்டும் மனிதநேயமே. வகுப்பறை சத்தம் டீச்சர் சொன்னப்போ, 8 கால் பூச்சியின் கதையிலலாம் நாமோ பட்டாம்பூச்சியை துரத்திச் சென்றோம். வானம் முழுக்க ஓசையுடன் பறந்த விமானத்தை பார்த்து நானும் இப்படி பறக்கணும் என்று சிறுவனம் ஆசை கொண்டதே. இன்று வானத்தில் சத்தமே இல்லை, கோடுகளை மட்டும் வரையுது விமானமே. ஆனால் பட்டாம்பூச்சி எங்கே, மரங்களோ கட்டானங்களோ எங்கே? ஒரு பட்டாம்பூச்சி வந்தது மட்டும் அசைந்த சிறகுகளின் நடுக்கத்தில் சொன்னது, நாங்கள் இழந்த நாளை நீங்களும் ஒரு நாள் இழக்க வேண்டாம். ஊர்கள் நகரமாய் மாறினாலும் நரகமாய் மாறக்கூடாது. உயிர்களுக்கு 6ஆம் அறிவு பெருமையிலே 5 அறிவையும் மறக்காது.